கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் துவங்குற காரியத்துல ஆண்டவரையே முக்கியத்துவப்படுத்தாம நீங்க ஆரம்பிக்கிறதுல எப்படி வெற்றி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க ஆண்டவருக்கே முக்கியம் இல்லை. பொண்ணு பார்க்கும்போது ஆண்டவர் தேவையில்லை, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை, சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் தேவையில்லை. ஆனா நிறைய பேருக்கு அதான் ஆண்டவர் தொட்டு 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 வைக்கிற ஊறுகாய் மாதிரியும் தூக்கி போடுற கருவேப்பிலை மாதிரியும் பயன்படுத்திக்கிறார். அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆண்டவரை அந்த தேவைக்கு இல்லை இல்லை இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெயின் மீல்ஸா மாறுறாரோ, எப்பொழுது அந்த மெயின் ஃபுட்டே அவரா மாறுறாரோ, அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைய முடியும். அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றியை பார்க்கவே முடியாது.